யோர்தான் நதி ஓரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. வெள்ளம் பெருகினோ வல்லமை குன்றாதே, வல்லவன் வாக்கொண்டு மாறி போகாதே, வல்லவன் வாக்கொண்டு மாறி போகாதே. வைப்பாயுன் காலடி தற்பரன் சொற்படி, வானவன் சூத்தம் வாக்கு மாறாரே, வானவன் சூத்தம் வாக்கு மாறாரே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே. உட்கார்ந்து கொள்வோம். எடுத்தொரு வாசிக்கலாம். ஏசாயா 43 1-2 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இங்கே திட்டவட்டமாக தம்முடைய பிள்ளைகளோடு இங்க பேசுகிறத காணுகிறோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. அநேக வேளையில சந்தேகப்படுறோம் கர்த்தருடைய வார்த்தையில். அதனாலதான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா வாக்கு தத்தங்கள் ஜீவனோடு இருக்கையில நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? அவர் சொல்லுகிற பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். போராட்டங்களை கண்டு பயப்படாதே. தண்ணீரை கடக்கிறது, அக்னியில நடக்கிற என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில உள்ள போராட்டங்களை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. போராட்டம் இல்லைன்னு யாராவது ஒருவர் எந்திரிச்சு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒவ்வொரு விதமான சோதனைகள் இப்படியா இருக்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கும். இந்த வாக்கு தத்தங்கள் என்று சொல்லும்போது அந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்ம பாத்திரரா நடந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பாத்திரவான்களாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அது கண்டிஷன் அது உண்டு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன்னை நான் தான் சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அது மாத்திரங்கள, பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எத்தனையோ கும்பல ஆயிரமா இருக்கு. பேர் சொல்லி நம்மளை கூப்பிடுறது யாரா இருக்கும்? நம்ம நேசிக்கிறவங்க, நமக்கு வேண்டியவங்க, நம்மள உரிமை பாராட்டுறவங்க தான் பேர் சொல்லி நம்மளை கூப்பிட முடியும். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் திட்டவட்டமா சொல்லுகிறாரு. இத்தனையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறாரு, நீ தண்ணீரை கடக்கிறியா, பயப்படாத, நான் உன் கூடயே இருப்பேன். தண்ணியை கடக்கும்போது, தனியா கடந்தா பயமா இருக்குமா இருக்காதா? பெரிய தண்ணி போகுது. ஆனா யாராவது கூட இருந்தா என்ன பண்ணுவீங்க? துணைக்கு ஆள் இருக்குன்ட்டு தைரியமா கூட போகுது.
நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு சொப்பனத்தை விதமாய் நான் பார்த்தேன். ஆவிக்குள்ள அன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ காட்டுகிறார், பெரிய தண்ணி, கடக்க முடியாத தண்ணி போயிட்டு இருக்கு. நான் அதன் முன்னால நிக்கிறேன். நான் கடக்க அப்படி எத்தனை சீட்டு நிக்கிறேன். இவ்வளவு தண்ணியா இருக்கே எப்படி என்று கூட யோசிக்கல. அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அங்கி எல்லாம் தரித்து பக்கத்துல நின்று என்ன பண்ணாரு, என் கைய பிடிச்சி என்ன நடத்துற, நானும் கூட போறேன். அது புரண்டு வருகிற அலைகளும் திரைகளுமா இப்ப கடந்து போகிறது. அந்த காலை வச்ச மாத்திரத்துல நான் மத்த இடம்லாம் கொந்தளிப்பா இருக்கு. ஆனா நாங்க 2 பேரும் நடந்து போற பாதையில அமைதிய மெல்லிய நீரோடைய போல ஓடுது. கரண்ட கால அளவுதான் தண்ணி. அழகா அப்படியாக அந்த தண்ணி கடந்து நாங்க 2 பேரும் போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஒரு போராட்டமான வாழ்க்கை என்று சொல்லி கர்த்தர் வந்து எனக்கு காண்பித்தா. ஆனா பயப்படாத, நான் உன்னோடு கூடவே இருப்பேன், அந்த அலை ஓ மேல புரளாது இது சொல்லி அன்றைக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு எந்த விதமான போராட்டமா இருந்தாலும் சரி, உன் தகப்பன் உன் கரத்தை பிடித்து உன்னோடு கூடவே வந்து கொண்டு இருக்கிற. கரங்களை தட்டி கத்தர மயன்படுத்தும் காலை வேளையில. அல்லேலூயா. சாபரக்ஷரா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஒரு ஓமையை சொல்லுகிறார். 22ஆம் வசனத்துக்கு மேல பார்க்கும்போது, 2 மனுஷர் இருந்து வீடை கட்டினாங்களாம். ஒருவன் கற்பாறையின் மேல அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டினான். ஒருவன் மணலின் மேலே கட்டி விட்டான் வீட்டை. 2 வீடுகளும் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஒண்ணு போலதான் இருந்துச்சு. ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிருக்குமா? ஆனா நாள் ஒன்று வந்தது, வெள்ளம் அடித்தது, காற்று அடித்தது. காற்று வந்து மோதி, வெள்ளம் மோதி. அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். கற்பாறையின் மேல கட்டப்பட்ட அந்த வீடு வெள்ளம் அதை புரட்டி போட முடியும். அப்படியாகவே கர்த்தர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையை கட்டி காப்பாற்றிக் கொள்ளுவார். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதியாக இருக்கும். அலைகள் உன் மேல புரள்வதில்லை, உன் வீட்டின் மேல புரள்வதில்லை. அல்லேலூயா. எத்தனை காற்றடித்தாலும் உன் தேவன் அந்த கடலையும் காற்றையும் அதட்டி கர்த்தர் வெற்றியை உன் வாழ்க்கையிலே தருவார். இன்னைக்கு போராட்டமா, குடும்பத்திலே போராட்டமா, பிரச்சனைகளா, கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில சொல். நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல். நான் உன்னை மீட்டு கொண்டேன். நம்ம அவரால் மீட்டு கொண்ட ஜனமா இருப்போம் என்றால் கர்த்தர் இந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை, சமானத்தை நம் வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அக்னியிலே நடக்கும்போது வேகாதிருப்பா என்று சொல்லி வேதத்துல பார்க்கும்போது தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது எப்படியாக அந்த 3 வாலிபர் பாபிலோன் தேசத்திலே அக்னிக்குள்ளேயே போடப்பட்டார்கள், எப்படியாக அந்த அக்னியிலிருந்து தப்பினார்கள் என்று சொல்லி தெளிவாய் அங்கே போடப்பட்டு இருக்கிறது. 24, 25 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம். சரி, அடுத்த வசனம். அவன் பார்க்கிறது என்ன? இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்ன இந்த ராஜா
நான் செய்த காரியம் என்ன, நான் நடந்த காரியம் என்ன? நான் 3 பேரை என்ன பண்ணேன்? கட்டுண்டவர்களா போட்டேன். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. 4 பேர் கட்டுண்டவர்களா இருக்கிறாங்க. இல்ல, விடுதலையாய் அவங்க உலாவிக்கொண்டு அக்னி நடுவிலே உலாவிக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லையா? கர்த்தர் தம்முடைய வார்த்தையில மாறினாரா? இல்ல. அக்னியில நடக்கும்போது நீ வேகாதிருப்பா என்று சொல்லி அங்க பாருங்க. இதே வசனத்தை நம்ம சம்பவத்தை பார்ப்போம். என்ற எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இந்த விசுவாசிகளின் பட்டியலிலே அப்படியாக போடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதுல முதல் அடியை மட்டும் வாசிப்போம். 34, அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள். போ இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவித்தார்னு சொல்லி போட்டுக்க. அக்னியின் உக்கிரத்தை என்ன பண்ணாங்களா? அவிச்சு போட்டாங்க. அக்னி அணைச்சு போட்டாங்க என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்க எத்தனை, அது எப்படி அவங்களால அந்த அக்னிய அணைச்சு போட முடியுது? கர்த்தர் தான் உள்ள நின்றாரு. அதனால அக்னி அவங்க மேல பற்றி கொள்ளவில்லை. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என்று சொல்லி அவர்கள் கரத்துல அந்த வெற்றியை கொடுத்து கரங்களை தட்டி கத்தர மயம்பட்டோம். அல்லையா? அப்போ அந்த அக்னியின் உக்கிரத்தை, இந்த உபத்திரத்தின் உக்கிரத்தை உன்னாலதான் அவிக்க முடியும். உன்னாலதான் அவிக்க முடியும். எப்படி? இந்த விசுவாசம், அவளுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசமானது அந்த அக்னிய அவித்து போட்டது என்று சொல்லி வசனம் சொல்லு. உனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால் உன்னால இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும். உன் குடும்பத்திலே எழும்பி இருக்கிற இந்த போராட்டத்தை அக்னியை போல, உன்னை பட்சித்து போடுகிறது போல, உன் வாழ்க்கையை பட்சித்து போடுகிறது போல, உன் குடும்பத்தையே பட்சித்து போடுகிறது போல ஒரு சோதனை, அதை நீ எப்படி ஜெயிக்க முடியும்? இவர்கள் எப்படி அதை அவித்து போட்டாங்க? தங்களுடைய விசுவாசனால அதை ஜெயித்து போட்டாங்க. அந்த அக்னிய அவித்து போட்டார்கள். உன்னால முடியுமா? உனக்கு கரத்துல இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்க. உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் மனுஷனுக்கு பயப்படாது. அது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அநேக வேலை கட்டுப்பட்டுறோம் இல்லையா? ராஜாவை பார்த்து பயப்படல, அந்த பொன் சிலையை பார்த்து பயப்படல, ராஜா கட்டளையை பார்த்து ராஜா வார்த்தைக்கு பயப்படல. ராஜா முன்னால கொண்டு விட்டாங்க. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது, எங்க தேவன் இந்த அக்னியில இருந்து எங்களை தப்பு வைக்க வல்லவர். தப்பு வைக்காம போனாலும் நீ நிறுத்தின அந்த பொற்சலையை நாங்க வணங்குவதில்லை. இத்தனை பெரிய விசுவாசம். ஒருவேளை நானா இருந்தா நினைச்சிருப்பேன், இவ்வளவு கூட்டம் நிக்குது லட்சக்கணக்கா, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிருப்பேன், ஜெபம் பண்ணி, ஆண்டவரே யாருக்கு தெரியும், நான் லேசா அப்படி கும்பிட்டு எந்திரிச்சிடுறேன் என் மனசுல. ஆனா என்னைக்கு நீங்க தான் தேவன், நான் ஏன் வீணா அந்த அக்னிக்குள்ள கொண்டு விடணும்? நம்மளையே வஞ்சித்துக் கொள்கிறானே வேலையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கு. அக்னியின் உக்கிரத்தை அவிக்கிற விசுவாசத்தை கத்தட்ட கேட்டு இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, இங்கே அவன் சொல்லுகிறான், அந்த ராஜா சொல்லுகிறான், 28ஆம் வசனம் ஃபுல்லா வாசிக்கணும், பெரிய வசனமா இருக்கு. வேறொரு தேவனையும் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை என்ன பண்ணாங்களா? ஒப்பு கொடுத்தாங்களா? ஒப்பு கொடுத்ததினால் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். விதமாக ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அங்க தேசத்துல அவர்களை உயர்த்துகிறத காண்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய நாமம் எவ்வளவு மகிமைப்பட்டிருக்கும். அன்னைக்கு இந்த பொற்சிலைய மகிமைப்படுத்தணும்னு நினைச்ச அன்னைக்கு கர்த்தருடைய நாமம் ஒரு 3 வாலிபர்களால அங்க மகிமைப்பட்டது. அல்லையா? ஏன்னா தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, தங்க சரீரம் உங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு இந்த அக்கினி நம்மளை அழித்து போட போகும்போது
நம்முடைய சரீரங்களை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒப்பு கொடுத்து வாழும் போது உங்களால அக்னியின் உக்கிரத்தை உங்களால அவித்து போட முடியும். அநேக வேளையில நம்ம ஒப்பு கொடுக்க நமக்கு அநேக வேளையில் மனசே இல்லை. அதனால்தான் வெற்றி பெற்று நம்மால வாழ முடியல. அதுதான் நான் நினைக்கிறேன். பாருங்க, இவர்களுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு. அதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு இப்படியான பரீட்சைகள் இருக்கும் என்றால் நீங்க உங்களை அதுல பார்த்து கொள்ளுங்க. அந்த வசனத்தோடு இணைத்து நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அந்த ரட்சிப்பு, அந்த சுவிசேஷம் சொல்லப்படும் போது உங்களுக்கு ஒரு ஆனந்த பாக்கியம் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுகிறீங்க? சந்தோஷப்படுறீங்க. வாசிங்க. என்றாலும் இங்க பாருங்க, என்றாலும்னு இன்னொரு காரியத்தை வேதம் கூட்டி சந்தோஷமா இருக்கிறோம். ரட்சிப்பு இருக்கு, எங்களுக்கு நாங்க மோட்சத்துக்கு போறோம், சந்தோஷமா இருக்கிறோம். என்றாலும் வாசிங்க. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அதை கொஞ்சம் யோசித்துக்கணும். துன்பப்படுறீங்களா? போராட்டமா இருக்கா? அக்கனி போராட்டமா இருக்கா? வசனம் என்ன சொல்லுகிறது? துன்பப்பட வேண்டியது அவசியமானதா. அது மனசுல அப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கலக்கமே வராது. இந்த துன்பம் உங்களுக்கு துன்பம் இருக்கா? உங்களுக்கு துன்பம் இருக்கா? துன்பம் இருக்கா? துன்பம் இருக்கா உங்களுக்கு? அப்ப நீ துன்பம், ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நினைக்கும் போது நீ என்ன சொல்லணும்? நான் துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்படியே எல்லா கலக்கமும் பயமும் ஓடி போ. நீ வசனத்தை சொல்லும் போது, கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் போது சத்துரு ஓடிப்போ. அவன் சோர்வு மூட்டையை தூக்கிட்டு ஓடி போவான். உங்களை வெக்கப்படுத்தணும்னு ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்திருப்பான், ஓடி போவான். நீங்க வசனத்தை சொல்லணும். துன்பம் படுறேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அழாதீங்க. நான் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். வாசிங்க தொடர்ந்து. இப்பொழுது கொஞ்ச காலம், அத நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்புறம் வாசிங்க. இப்பதான் வருது வசனம், இன்னொரு வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். பொண்ணு வாங்கி போட்டுக்கிறேன்னா இஷ்டம் தானே நமக்கு. கமல் வாங்கி போட்டுக்கிட்டா இஷ்டம், நகை வாங்கி போட்டுட்டா இஷ்டம். அதை எப்படி உண்டாக்குறாங்க? அக்னியில போட்டுதான் வரும். அதை பார்க்கிலும் அதிக, எதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டது எது? பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டது எது? விசுவாசம். உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அது ரொம்ப விலையேறப்பட்டதுன்னு வசனம் சொல்லுங்க. அல்லையா? சோதிக்கப்பட்டு. விசுவாசம் என்ன பண்ணணும்? சோதிக்கப்படணும். அப்ப நீங்க போராட்டத்துல போறேன்னு சொல்லும் போது நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, என் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதுக்கு இடம் கொடுப்பீங்களா? சத்தமே இல்ல, இஷ்டம் இல்லையா? வாசிங்க, ஃபுல்லா வாசிங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்ன வரும்? புகழ்ச்சி, கனம், மகிமை. அது இஷ்டமா? அல்லது இப்ப நல்ல ராஜாத்தி மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அப்புறமா கொண்டு வெக்கமா நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில கொண்டு உட்கார வச்சிருவாங்க. எது இஷ்டம்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நான் பொன்னாக விளங்க இல்லையா? இப்போ அழுக்கெல்லாம் எடுத்து போட்டு என்ன விலையேற பெற்ற பாத்திரமா நிறுத்துவார் இல்லையா? அப்ப நீங்க சோர்ந்து போவீங்களா? இனிமே சோதிக்கப்படும் போது, போராட்டத்துல போகும்போது சோர்ந்து போவீங்களா? ஆண்டவர் என்ன புடம் எடுக்கிறார், அவர் வரும்போது எனக்கு புகழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி. இப்ப இன்றைக்கு ஒருவேளை அக்னிக்குள்ள நம்மள யாரும் போடல, ஆனா போராட்டங்கள், அக்னிய போன்ற போராட்டங்கள் என்னையே அழித்து போடுற போது, வாழ்க்கையை அழித்து போடுகிற போது போராட்டம் வருகிறது, குடும்பத்தை அழித்து போடுகிற போது போராட்டம். ஆனாலும் கர்த்தர் என்னை புடமிடுகிறார் என்று சொல்லி
நம்ம கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்தும் போது விசுவாசம் உறுதிப்படும். அல்லையா? அந்த பரீட்சை, அக்னி பரீட்சை அந்த 3 வாலிபருக்கு முடிந்த போது என்ன பண்ணாங்க? கடைசி வசனம் பாத்தீங்கன்னா, அந்த பாபிலோன் தேசத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த ராஜா என்ன பண்ணா? உயர்த்தினான். கரங்களை தட்டி கர்த்தரை மயன்படுத்துங்க. உற்சாகமாக. அதான் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கனப்படுத்தப்பட்டவர்களா நிப்போம். அந்த ராஜா அண்டைக்கு உயர்த்தினான். நம்முடைய ராஜாதி ராஜா வரும்போது நம்மையும் உயர்த்து. தண்ணீர்ல கிடக்கும் போது நான் உன்னோடு இருப்ப, அக்னியில நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். நீ இந்த பிரச்சனையில, இன்னைக்கு நீ கடந்து போற பிரச்சனையில நீ அழிந்து போவதே இல்லை. கர்த்தர் உன்னை புடமிட்டு பொன்னாக மாற்றுவார். உன் விசுவாசத்தை புடமிட்டு பொன்னாக மாற்றுவார். தங்கத்தை விட உன் விசுவாசம் தான் விலையேறப்பட்டது. உனக்குள்ள அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு பகுதியை கூட நம்ம பார்க்கலாம். யாக்கோபு, தண்ணீரை கடந்த யாக்கோபு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். 32, 22, 23 பாருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபு மாமன் வீட்டுல இருந்து புறப்பட்டு வருகிறான். நடுவுல என்ன இருக்கு? ஒரு சின்ன ஒரு யாக்கோப்பு, யாப்போக்கு என்று சொல்ல ஒரு ஆறு ஓடுது. வாசிங்க. ராத்திரியில எழுந்திருந்து 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரிகளையும் 11 குமாரனை கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்ற ஆற்றின் துறையை கடந்தான். அடுத்த வசிங்களா? அவளையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்பட்டு. இங்க பாருங்க, யாக்கோபு தண்ணீரை கடக்க வேண்டியதா இருந்தது. அவன் அதுக்கு ஏன் அவ்வளவு பயந்து கலங்கி போராடி ராத்திரி பூரா அழுது முதல்ல இந்த பக்கம் தங்கி இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு தத்தளிப்பு. அதுக்கப்புறம் ராத்திரியில எந்திரிச்சு அந்த துறையை கடந்து போறாங்க. அக்கறைப்படுத்தினான் என்று சொல்லி, இது இயற்கையாக நம்ம செய்யற காரியம் இல்ல. ஒரு ஆற்றை கடக்கணும். அது நான் மட்டும் இல்ல, பிள்ளைகளும் மனைவியும் பணிவிடைக்காரி பணிவிடைக்காரன் ஆடு மாடு மந்த எந்த நேரத்தை நம்ம தெரிந்து கொள்வோம்? பகல் நேரத்தை தான் தெரிந்து கொள்வோம் இல்லையா? இவனுக்குள்ளே ஒரு தத்தளிப்பு. மற்றவங்களெல்லாம் அக்கறைப்படுத்திட்டு இரவு நேரத்துல பாதியில இருந்து அதுக்கு பிறகு பிந்து தனித்திருந்து போராடி ஜெபிக்கிறான். ஏன் போராடி ஜெபிக்கணும்? தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றவர் கூட இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு ஒரு விசேஷ ஒரு சம்பவம் இன்றைக்கு நடக்கிறது. அவனால பின்னாலையும் போக முடியாது. மாமன்ட்ட சண்டை போட்டு வந்துட்டான். கடைசியில ஒப்புரவானா. ஆனாலும் திரும்ப அந்த இடத்துக்கு போக முடியுமா? ஒரு கல்லை நட்டி வச்சுட்டாங்க 2 பேரும். நீ இந்த கல் குவியல், நீ இந்த பக்கம் வராத, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். இன்னும் அங்க போக முடியுமா? மாமா வீட்டுக்கு போக முடியாது. அங்க முன்னால தாப்பன் வீட்டுக்கு போகிறான். அங்க போனா ஏசா என்ன பண்றான்? எதிர்கொண்டு வர்றான். செஞ்ச தப்பெல்லாம் இன்னைக்கு நினைப்பு வந்திருக்குமா? வந்திருக்காத? கண்ணுக்குள்ள அப்படியே படம் மாதிரியே வந்திருக்கும். இது தான் அப்படியே ஏமாத்தி குனிஞ்சு போய் அப்பாட்ட போய் கண்ணு தெரியாம இருக்கும்போது, நான் தான் ஏசா உங்க மூத்த மகன், நான் ஆசீர்வைங்க, எல்லாம் நினைப்பு வந்திருக்குமா? வந்திருக்காது. பயம், திகில் வாழ்க்கை. அப்படியா இருக்கும்போது கத்தரை போராடி அவன் அந்த கட்டத்துல தேடி பிடித்துக் கொள்கிறான். இல்லையா? ஏற்கனவே கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவன், ஏற்கனவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவன், ஏற்கனவே வாக்கு தத்தங்களை பெற்றவன், தகப்பனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மூலம் இவன் பெற்றுக்கொண்டவன். எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் பக்கத்துல இருக்கு. ஆனாலும் அந்த கர்த்தரை தேடி அந்த இடத்துல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு நாம ஆண்டோடைய பிள்ளைங்க தான். ஆனா நம்ம
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலகப்பிரமண வாழ்க்கையிலும் சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஏன் ஏமாத்தின அண்ணன்னு கேட்டாரு ஏதாவது ஒரு தருணத்துல, தானாக உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஒரு நீங்க ஆசீர்வாதம் தரணும், என்ன ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் போவதில்லை. அப்போ நம்ம கர்த்தர்ட்ட கிட்டி நெருங்கி சேர வேண்டிய ஒரு கட்டத்திலே அவசியம். இன்னைக்கு போராட்டத்தின் வழியே கடந்து போறீங்களா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும், நான் தான் நல்லவளாச்சே, ஏன்ட்ட என்ன தப்பு இருக்கு அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இந்த யாக்கோப்புக்கு இந்த பக்கம் தான் நிப்பீங்க, யாப்போக்கு அந்த பக்கம் உங்களால போகவே முடியாது, கர்த்தர் கிட்டி சேரவே முடியாது. அப்ப இந்த போராட்டங்கள் என்னத்துக்கு என்று சொல்லி நீங்க உங்களையே ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்ன நீங்க இன்னும் சுத்திகரித்து இன்னும் நாம கிட்டி சேர என்ன நடத்துங்க என்று சொல்லி இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்த அடைந்து அவரை கிட்ட சேர நெருங்க வேண்டியது அவசியமா இருக்கு. தனி ஆசீர்வாதங்களை பெற்றவன், ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுனான். அப்ப உணர்ந்து மன்றாடுறான், ஐயோ நான் எங்க அண்ணனை வஞ்சித்தேன், எங்க அப்பாவை வஞ்சித்தேன். அப்பாவை வஞ்சித்தானே இல்லையா? வஞ்சித்தானா இல்லன்னு சொல்ல முடியாது. அப்பாட்ட பொய் சொல்லி தானே அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். ஐயோ என்கிட்ட குறை உண்டு. எந்த கட்டத்திலயும் நம்ம ஐம் ஆல் ரைட், நீங்க நான் சரியா இருக்கேங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் முன்னால சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டுட்டீங்கன்னா, ஆண்டவரே என்கிட்ட குற்றம் இருக்கு மன்னிச்சிருங்க. நம்ம வக்கீல் மாதிரி நம்ம வழக்காட விட்டா நம்ம சொல்லுவோம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல, அடிச்சிருவோம் மனுஷர் முன்னால. நான் கர்த்தர் முன்னால அது செல்லவே செல்லாது. அதனால இன்றைக்கு அந்த தண்ணீரை கடந்து நீ போகும்போது, இந்த பழைய வாழ்க்கையை கடந்து அதை அறிக்கை செய்து கர்த்தர்ட்ட விட்டு விடும்போது கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். அந்நாள் வரைக்கும் யாக்கோபா தான் இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தோட அனுப்பல, அவனை இஸ்ரவேல் என்று பேரை மாற்றி, தேவ பிரபு என்று சொல்லி பேரை மாற்றி அவனை ஆசீர்வதித்து உள்ளே கானானுக்குள்ளே அங்க அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த உபத்திரம், இந்த தண்ணி என்னத்துக்கு, இந்த இருள் என்னத்துக்கு என்று சொல்லும் போது நான் கர்த்தரை கிட்டி நெருங்கி சேர வேணும். இன்னும் ஆராய்ந்து பார்த்து என் வாழ்க்கையில என்ன ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிற என்று அதையெல்லாம் கர்த்தர்ட்ட அறிக்கை செய்து விட்டு விட வேண்டியது அவசியம். நம்ம குற்றம் சொல்லலாம், நம்மள ஒரு 5 பேரா இருக்கிறோம் வைங்க குடும்பத்துல, மற்றவங்கிட்ட குற்றம் இருக்கும். கணவன் இப்படி பண்றான், எங்க மாமியார் இப்படி பண்ணுது, எங்க மாமனார் இப்படி பண்றாரு, எங்க நாத்தனார் இப்படி சொல்லல. எல்லார்ட்டையும் குறை இருக்கு, என்கிட்டையும் கொஞ்சம் குறை. அதெல்லாம் விசாரிக்கிறது ஆண்டவர். என்னைக்கு விசாரிப்பாரோ, என்னைக்கு சரி பண்ணுவாரோ பண்ணட்டும். நம்மள என்கிட்ட உள்ள குறைய நான் கர்த்தர்ட்ட அறிக்கை செய்து விட்டு நான் இஸ்ரவேலாய் மாற வேண்டும். கர்த்தர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த உபத்திரம் என்னத்துக்கு உங்க வாழ்க்கையில உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. மற்றவங்களே சொல்லிட்டு இருக்காரு, அவ அப்படி பண்ண, என் மக அப்படி பண்ண, என் மையம், நான் என்ன பண்ணேன்? அதையும் கர்த்தர்ட்ட அறிக்கை செய்து இன்னைக்கு நம்ம விட்டுடும். கர்த்தர் கூடவே அவனோடு கூட வந்தார். நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். கர்த்தர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து அனுப்பல, அவனை தேவ பிரபுவாய் மாற்றி, அவனை கோத்திர பிதாவாக மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய 12 பிள்ளைகளை பிரபுக்களாய் மாற்றி ஆசீர்வதித்தார். பாருங்க, இன்னொரு சம்பவம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 14:22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்று. எப்படி போனாங்களாம்? தண்ணீரை எப்படி கடந்தாங்களாம்? வெட்டாந்தரை வழியா கடந்து சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்து நின்று. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது, தண்ணீரை கடக்க நேரிடும் போது
கர்த்தர் என்ன செய்வா? உங்க கால் நனையாதபடி, உபத்திரத்துல நீங்க மடிந்து போகாதபடி உங்களை கரை ஏற்றுவார். நிச்சயமாக செய்வார். என்ன உபத்திரம் என்று நினைத்துக் கொள்ளுங்க. உங்க காலில் நனைய கூட வெட்டாந்தரத்தின் வழியா கர வழியாக உங்களை நடத்தி கொண்டு போ. உங்க உபத்திரம் பெருசா இருக்கலாம், சமுத்திரத்தை போல இருக்கலாம். ஆண்டவரனா கர்த்தர் கூடவே இருப்பார். எப்படி வருவார் என்றால் யுத்தம் செய்கிறவராக கூடவே வருவார். ஒரு நேரம் நம்மளை சுத்திகரிக்க நம்மள திருத்த வர்றாரு. இப்ப என்ன பண்ணுற, உங்களுக்கு ஜெயம் கொடுக்க உங்க யுத்தத்திலே சத்துரும் கையிலிருந்து உங்களை தப்பித்து உங்களுக்கு யுத்தம் செய்கிறவராக கூடவே வருவார். இதுல பாருங்க எப்படி யுத்தம் செய்கிறவராக கூட வந்தார் என்று சொல்லி பார்ப்போம். 25ஆம் வசனம் வாசிப்போம். அவளுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது இஸ்ரவேலரை, இதை நல்லா கவனிக்கணும். அப்பொழுது ஏத்தியர் சொல்றாங்களாம், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று ஏத்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தால இல்லையா? யார் சொன்ன? ஏத்தியரே சொல்றாங்க. கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதனால அவங்க தண்ணீரை அருமையாக கடந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பா, என்றும் நம்முடைய தேவனாய் இருப்பா. முதல்ல இந்த சிவந்த சமுத்திரம் என்னத்துக்கு முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. யாக்கோவுக்கும் அப்படிதான் போராட்டம் வந்தது. இங்க பாக்குறோம், பின்னால போனா என்ன இருக்கு? ஏத்தியர் சேனை. முன்னால பார்த்தா சிவந்த சமுத்திரம். எந்த பக்கமும் போக முடியல. முற்புறமும் பின்புறமும் நெருக்கி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அப்படியாக நீங்க நெருக்கப்படுறீங்களா? வழியே இல்லையா? வழியே இல்லையா? உங்களுக்கு தப்பிச்சு கொள்ள வழியே இல்லையா? அவர் தான் வழி. நானே வழி என்று சொன்னேன். அவரே வழி உங்களுக்கு உண்டாக்குவார். அல்லையா? சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரிந்து போக பண்ணினார். அது மாத்திரம் இல்ல, இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கூட இருந்தது, மேகமா வந்தது. இப்ப என்ன பண்ண, அக்னி ஸ்தம்பமா ஏப்து சேனைக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவாக வந்து நின்று கொண்டது. அப்படி தூண் மேல இருந்தது, கீழே தூண் மாதிரி வந்து நின்னுச்சு. அதை தாண்டி அந்த ஏப்தியர் இந்த பக்கம் வரவே முடியல. இல்லையா? உன்னை தொடவே விட மாட்டா, சத்ரு உன்னை தொடவே விட முடியும். நிச்சயமா கர்த்தர் உனக்காக இப்ப என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. முன்னால நடந்து போனாரு. முதல்ல முன்னால நடந்து போனவரு இப்ப வந்து விலகி பின்னால வந்து நின்னுகிட்டாரு. ஏன்னா பின்னால சேனை வருது, முன்னால திறந்தாச்சு சிவந்த சமுத்திரத்து. பின்னால வந்து நின்று அந்த ஏத்தியர் வந்து இவளை சேராதபடி காத்தணும். அந்த வசனத்தை வேணா நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை எப்போ நான் வாசிக்கும்போது ரொம்ப பரவசம் அடைவேன். அந்த 14ஆம் அதிகாரம் வசனம் பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு வசனம். 19 வாசிப்போ. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனார் விலகி. கவனிக்கணும், அவ்வளவு நேரம் நான் கூட்டு போறேன், முன்னாலேயே நடந்து போனேன். முன்ன நடந்த தேவதூதனானவர் அப்படின்னு என்ன? தேவதூதன் சொல்லப்படல, நல்லா கவனிக்கணும். தேவதூதனானவர் இயேசுவையே குறிக்கிறது. விலகி பின்னாக நடந்தார். முன்ன இருந்த மேகஸ்தம்பமும் விலகி பிந்தே நின்றது. அப்ப அது என்ன பண்ணுச்சான்? வாசிங்க. ஏத்தியன் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவள் நடுவில் வந்தது. ஏப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கு. என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உன் கூட அப்படித்தான் இருக்கிறாருல்ல. ஒருவனும் ஒன்னா தொடங்க. பல வருஷங்களுக்கு மேல நடந்த பல முறை சொல்லி இருக்கேன். அதை நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். என்ன மறந்துருப்பீங்க, ஒரு சில புதுசா இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் தான் மனைவி எப்படியா கொன்னு போட்டுறணும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுகிறான், வேற தொடர்பு அவனுக்கு.
வீட்டு பின்னால, அது கிராமங்கள்ல தெரியல, பின்னால் நிறைய இடம், நல்ல குழி ஒண்ணு தோண்டி வச்சுட்டு இரவு வேளையில அவ தூங்கும்போது வந்து கழுத்தை எப்படியா நெரிச்சிடணும்ட்டு கழுத்தை வந்து நெரிக்கிறான், மனைவி கழுத்தை. அவ ஏதோ நடக்கிறது போல இரவு வேளையில லேசா முழிச்சு பாக்குறான். அவன் வந்து நசுக்குறான், நசுக்க முடியவே இல்லை அவனால. அவன் கை இரும்பு கை மாதிரி அவ இருந்திருக்கும் இல்லையா கொல்லணும்னு நினைக்கும் போது. ஆனா அவளுக்கு வந்து எப்படி இருந்துச்சா, ஒரு அப்படியே பஞ்சு மாதிரி ஒரு கரம் தன்னை அப்படியாக அணைத்து கொள்வதை அவளால உணர முடிஞ்சு. இவ முழிச்சு இப்ப பார்த்து திருன்னு உளுந்தடிச்சு ஓடிட்டா. காலையில பார்த்தா பின்னால குழியெல்லாம் இருக்கு. அது இஸ்ரவேலருக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அவனும் பயந்து ஓடி போன. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய நசமா நடந்தது ஒரு சம்பவம் இது. அப்போ 114 சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 3ஆம் வசனம் 114:3 வாசிப்போம். கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பின. பாருங்க எவ்வளவு அழகா கர்த்தரை பார்த்தோம். கர்த்தர் வந்து நின்ன உடனே கடல் என்ன பண்ணுச்சான், விலகி ஓடிச்சான். 5ஆம் வசனம் வாசிப்போ. கடலே நீ விலகி ஓடுறதுக்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும். அடுத்த 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவன் முன்பாக என்ன பண்ணு, அது கர்த்தர் வந்து நின்று கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும். பாருங்க, அதனால நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். கர்த்தர் நீ இந்த உபத்திரத்தின் வழியா கடந்து போகும்போது அவர் எப்படி உன் கூட இருக்காரு, உனக்காக யுத்தம் செய்கிறவராய் நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னுமா ஒரு சில பகுதியில் உங்களுக்கு நான் நிற்கிறேன். அதனால உபத்திரங்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். அந்த இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டுட்டு நான் அடுத்த பகுதிக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறேன். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்க்கும்போது வாசிங்க. 14:4 யாத்திராமோ. நான் அவர்கள் இதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை ஏத்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்பட்டாரா இல்லையா? அந்த ராணுவம் எப்படி சொல்லிட்டு போச்சு, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்கிறார், ஓடி போவோம் என்று ஓடி போன. ஆனா ஓடி போக முடிஞ்சா அவங்களால ஓடி போகவே முடியும். கர்த்தர் இன்றைக்கு நீ கடந்து போகிற பாதையிலே, உபத்திரத்தின் பாதையிலே, சிவந்த சமுத்திரத்தின் பாதையிலே யுத்தம் செய்கிறவராய் உன்னோடு கூடவே வர்ற. பாருங்க, இன்னுமா இந்த யோர்தானை எப்படி தேவனுடைய பிள்ளைகள் கடந்தார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3:15. சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ, பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று அந்த ஆதாம் அந்த ஊர் வரைக்கும் எப்படி நின்னுச்சான் தண்ணி, அப்படியே குயலா நின்னுச்சு. வாசிங்க, மீதி தண்ணி என்னாச்சு, ஓடி வருகிற தண்ணி பிரிந்து ஓடிச்சு. முதல்ல பார்த்தா 2 பக்கம் மதுலா நின்னுச்சு, நடுவுல வந்தாங்க. அது பெரிய கடல். இப்ப கூட அன்னைக்கு கூட ஒரு சில படங்கள் போட்டுருந்துச்சு. அந்த சிவந்த சமுத்திரத்துல ரதங்கள் எல்லாம் தங்கத்துல
அப்படி இருந்த உருளை எல்லாம் அப்படியே கிடக்குதுன்னு படம் எடுத்து போட்டிருந்தாங்க. இப்ப தேடி பார்த்தா கிடக்குதான் அந்த ரதங்கள்ல உருளை கலந்து விழுந்துச்சுன்னு போட்டுருலையா. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் சத்தியமானவைகள். சும்மா மத்தவன் அது கதை கட்டினாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. கூடிய ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா இந்த யோர்தான் இவங்க கால் பட்ட உடனே உடன்படிக்கை பெட்டி போகுது. ஆசாரியருடைய கால் அந்த தண்ணீர்ல பட்ட மாத்திரத்துல மேல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆறுனா இப்படி ஓடும் இல்லையா, ஓடுற தண்ணி கடல் மாதிரி இல்ல, மேல இருந்து வர்ற தண்ணி அதுக்கு மேல ஓடல. கால் பட்ட இடத்துல இருந்து அப்படியே குஞ்சு 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 அப்படியே நின்னுட்டு இருக்கு வந்து. சரி, இந்த தண்ணி என்னாச்சு? கால் பட்டோடனே மீதி தண்ணி அப்படியெல்லாம் ஓடிட்டு இவங்க அப்படியா வெட்டாந்தர வழியா கடந்து போகிறாங்க என்று சொல்லி பார்க்க பாருங்க. இங்க ஒரு கண்டிஷன் அங்க சொல்லப்படும். 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பாருங்க, அவங்க ரொம்ப நாளா செய்யாத ஒரு காரியம் அங்க செய்ய வேண்டியதா இருந்து பரிசுத்தம் பண்ணுகிறது. அவங்க விருத்த சேர்ந்த அந்த இடத்துல பண்ணப்பட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சில காரியங்கள் ஆண்டவர் பிரியம், அதை செய்யணும். அது என்ன பிரியம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் யோசிச்சு பாருங்க. என்னன்னு யோசிச்சு பார்த்து ஆண்டவரை பிரியப்படுத்த அந்த காரியங்களை செய்யுங்க. இப்படி செஞ்சா ஆண்டவருக்கு பிரியம். எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்க, எங்க அம்மாவுக்கு இந்த பதார்த்தம் பிடிக்கும், நான் அதை செய்வேன், செஞ்சு வைப்பீங்களா? எங்க அக்கா ஊர்ல இருந்து வர்றா, அவளுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு செஞ்சு வைப்பீங்களா? கொஞ்சமா செஞ்சு வைப்பீங்களா? நிறைய செய்வீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அது போல கர்த்தருக்கு என்ன பிரியம்னு நீ ஆராய்ஞ்சு பார்த்து சில காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் பரிசுத்தத்தை தான் விரும்புறார். இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் அடையணும். நம்ம இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் செய்யும். அவங்க பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்களா இஸ்ரேல் ஜனங்கள்? பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க. அடுத்த நாள் ஆண்டவர் அற்புதம் செய்தாரா? அற்புதம் செய்தார். இந்த பிரச்சனை வழியா கடந்து போறீங்க, இந்த பிரச்சனை எப்படி முடியும் வழியே தெரியலையே, பிளைண்ட் எண்டா இருக்கே, முட்டுச்சந்து மாதிரி இருக்கே, இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல. ஆண்டவர் வழியை உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா, வழியை உண்டாக்கி தருவார். யோர்தான் முன்னால போய் நிக்க சொல்றாரு இந்த ஆண்டவர், இங்க போய் நின்று அது பாத்துக்கிட்டு தான் நிக்கலாம். இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டாக்கி தருவார். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து, இந்த பிரச்சனையை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து நீங்க வாழுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என்னால் முடியாது ஆண்டவர், நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை காண்படியாய் செய்வார், வழியை உண்டாக்கி தருவார். காற்றையும் காணும், மழையும் காணும், பள்ளத்தாக்க நான் தண்ணீராலே நிரப்புவே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல். கரங்களை தட்டி கத்தாரு மயம்பட்டால இல்லையா? சங்கீதம் 76 ஒரு அருமையான வசனம் உண்டு, அதை வாசிட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து போகணும். சங்கீதம் 76, சங்கீதம் 77:19 வாசிப்போம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. பாருங்க, கர்த்தருடைய வழி எங்க இருக்குதான்? கர்த்தருடைய வழி எங்க இருக்குதா? கடல்ல. கடல் வழியா வழி போதும். கடல்ல நம்ம எங்கேயும் என்னைக்காவது பாதை பார்த்திருக்கோமா? இல்ல. நம்ம வழியில வந்து மனுஷன் மூளையில உள்ள வழி. கடல் வழியா யாராவது நடந்து போயிருக்காங்களே?
தேவனுடைய பிள்ளைகள் மகிமையா எப்படியா கடந்து போவார்கள். ஏன்னா கர்த்தருடைய வழி அப்படியா இருக்கு. உனக்கு வழியை உண்டு பண்ணி இந்த வழி கடலிலும் அவர் பாதை எங்க இருக்கா, திரண்ட தண்ணீர்களிலும் இருந்து யோர்தான் மேல் இளம் போல புரண்டு போகிற தண்ணீரிலும் இருந்து அவருடைய காலடியை யாராவது பார்த்தாங்களா, காலடிகள் தெரியப்படா, அவருடைய வழியில யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாத அவருடைய வழிகள். ரோமர் 11:33 வாசிங்க. 11:33 வாசிங்க. அவர் அப்படியான வழிகளிலே நம்மை நடத்துவார். வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாது. அந்த ஆராயப்படாத அவருடைய வழியிலே உனக்காக ஒரு பாதையை உண்டு பண்ணி வச்சோம். பிரச்சனை இல்ல, எப்படி நான் வெளியே போவேன், இந்த பிரச்சனை விட்டு எப்படி தப்பித்துக் கொள்வேன்னு நினைக்கலாம். உனக்குன்னு ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்க. விசுவாசிக்கிறீங்களா? அது எப்படின்னு தெரியாது. கடல் வழியா போலாம் அல்லது திரண்ட தண்ணீர் வழியா போலாம். அப்படி பாதையை நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் நிச்சயமா உன்னை விடுதலை செய்து, அவங்க எப்படி கானானுக்குள்ள வாக்குத்தத்தத்தை பிரவேசிக்க போனாங்களா, அப்படியே கர்த்தர் உன்னை நிச்சயமா நடத்துவார். பாருங்க, இன்னொரு யோர்தானை தேவனுடைய பிள்ளைகள் கடந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். 17:22. அப்பொழுது தாவீதும் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து போனாங்க. ஏன் யோர்தானை கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தத்தளிப்போடு ஓடுனான் இல்லையா, அழுதுகிட்டே ஓடுனான். சொல்ல துரத்திக்கிட்டு வர்றான், தண்ணீரை கடந்து ஓடுகிறார். எத்தனை பெரிய உபத்திரமா இருந்திருக்கும் பாருங்க. இன்னொன்னு தாவீதை குறித்தே பார்க்கும்போது 15 அதே புஸ்தகம் 15:23 வாசிப்போம். 15:23. சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை ராஜா எதை கடந்தானா, கீதரோன். சந்தோஷமா போயிருப்பானா. எருசலேம் விட்டு வெளியே வரும்போது கீதரோன், அதுக்கப்புறம் தேசத்தை விட்டு வெளியே போகும்போது தொடர்ந்து வர்றான்னு செய்தி வந்துட்டு கீதரோனை கடந்து அங்க இருக்கிறாங்க ஒரு இடத்துல. நம்ம போலாமா இருக்கலாமா யுத்தமா இன்னும் தெரியல. 2 வாலிப பையங்களை அங்க நிறுத்தி வச்சுட்டு செய்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல செய்தி சொன்னாங்களா? இல்ல. அப்சலோம் தொடர்ந்து வர்றாங்க, இஸ்ரேல் எல்லாம் தொடர்ந்து வருது, யுத்தத்துக்கு வராங்கன்னு எழுந்து என்ன பண்ணாங்களா, இந்த யோர்தானை கடந்து தப்பி ஓடி போனார். சந்தோஷமா போயிருப்பார். நான் கீதரோனை கடக்கும்போது யோர்தான் இல்ல. இன்றைக்கு அப்படிதான் பல பிரச்சனைகள் தத்தளிப்போடு ஓடிக்கொண்டே இருக்கும். இளைப்பாற இடம் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு நாள் தான் ஆச்சு, கடைசியில மறுபடியும் அத சந்தோஷத்தோடு கடந்து வர அவனுக்கு கிருபை செய்தார். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிப்போம். அதே புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. முதல்ல அவன் எப்படி கடந்தான்னு நமக்கு தெரியவே இல்லை. ஆனா இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவனை மறுபடியும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி யுத்தத்திலே அவன் வெற்றி பெற்றதுனாலே என்ன பண்ண, ஒரு படகை கொண்டு வச்சு அவனுக்கு காத்துட்டு இருக்க. முதல்ல அந்த ஜனங்கள் தானே சண்டை போட்டு துரத்துனாங்க. ஒரு படகை கொண்டு வச்சுக்கிட்டு வாங்க நீங்க தான் எங்களுக்கு ராஜான்னு கர்த்தர் அப்படியா யோர்தானை மகிமையாக கிடைக்கும்படியாக கிருபைச்சார். அது மாத்திரமல்ல, ராஜா வீட்டாரையும் பத்திரமா கொண்டு வரணும், இக்கரைப்படுத்த. அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும். ராஜா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம், நீங்க என்ன விரும்புறீங்களோ சொல்லுங்க, நாங்க செய்யறோம். அதுக்கு உதவியா இருந்தாங்க ஒரு படகுன்னு சொல்லி
எல்லாரும் அப்படி அவனை மறுபடியும் ராஜாவாக அவனை அங்கே ஏற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு வேளை எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல துரத்தப்பட்டோமோ, அதே இடத்துல அதே மனுஷர் உங்களை கனப்படுத்தும் நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருக்கார். இன்னொரு பகுதி வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தலைவலியாய் அக்கறைக்கு போனார்கள். இந்த பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதிகமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. இங்கே எலியா எலிசா அவங்க அந்த கடைசி அந்த எலியாவுடைய அந்த கடைசி நாள் அது. எலிசா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான் இல்லையா, போற இடத்துக்குள்ள எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா பெத்தேலுக்கு போறான். பெத்தேல் போன உடனே எல்லாரும் கேக்குறாங்க, இன்றைக்கும் எஜமான ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது எலிசா சொல்ல, எனக்கு தெரியும், நீங்களாம் சும்மா இருங்க. இப்படியாக பெத்தேலுக்கு போறாங்க. அப்புறம் எரியோக்கு போறாங்க. அப்ப அந்த தீர்த்தை சொல்றான், நீ இங்க இரு, கர்த்தர் என்னை எங்க கொண்டு போறாரு, எரியோல இருந்து யோர்தானுக்கு கொண்டு போறாரு, நீ இங்க இருந்துக்கப்பா, என்னதான் கொண்டு இல்ல நான் வருவேன். கூடயே வரான். கடைசியில என்ன வந்துச்சு, யோர்தான் வந்துச்சு. ஏதாவது கொஞ்சம் கூட எலிசா நினைச்சிருப்பான எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எலியா தரிசனம் பெற்றிருக்கான். அவனுக்கு திட்டமா தெரியும், இன்னைக்கு அக்கினி ரதம் என்ன கூட்டு போகுது. நான் அது என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிக்கிற இந்த இடத்துல இல்ல, யோர்தானுக்கு இந்த பக்கம், யோர்தானுக்கு அந்த பக்கம் நான் போகணும். அந்த தரிசனத்தோட அவன் போயிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் பிளைண்ட் ஃபோல்டரா அப்படியா போறேன், என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனா இந்த ஆளை விடக்கூடாது, இன்னைக்கு இந்த ஆள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடணும்ட்டு பாருங்க. ஏதாவது ஒண்ணு செய்தானா, எந்த காரியமும் செய்தானா. 8ஆம் வசனம் பார்க்கும்போது, 8ஆம் வசனம் வாசிட்டீங்களா? எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். அவ்வளவுதான். கர்த்தர் எதுவும் சொன்னாரா, இப்படி செய்ய அப்படி செய்ய? அப்ப யோர்தான் பிரியும் அல்ல, யோர்தான் ஓரத்துல நின்றுட்டு ஏதாவது ஜெபித்தானா, ஆண்டவரே நான் எப்படி கடந்து போவேன், எனக்கு பிரிச்சு கொடுங்க, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, ஏதாவது ஒண்ணு சொன்னானா? அல்ல இந்த தீர்க்கதரிசன புத்திரர்ல அந்த அடுத்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு படகு கொடுங்க, நான் அந்த பக்கம் போகணும்னு கேட்டானா? அப்படியே போற போகல அப்படி கரையில் நின்று சால் எடுத்து முறுக்கி அங்கே அடிக்கிறத பாக்குறான். அந்த வாழ்க்கையே ஒரு வல்லமையின் வாழ்க்கை. செய்யற ஒவ்வொரு காரியமும் வல்லமையின் வெளிப்பாட்டின் வாழ்க்கை செய்க. கர்த்தர்ட்ட இருந்து அவனுக்கு தெளிவான ஒரு வெளிப்பாடோட அந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறான். யோர்தான் அவனுக்கு ஒரு இடையூறாவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாள் இல்லையா? உற்சாகமாக நீ கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்பி நீ வாழ்வாய் என்றார். இந்த யோர்தானை பார்த்து நீ பயப்படவே மாட்ட இல்லையா? உனக்கு தந்த அந்த அபிஷேகத்தை வைத்து நீ வல்லமையாய் மைமையாய் கடந்து போவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார் என்றால் உனக்கு ஆலோசனை தருவார். நீ எந்த இடத்துல நிக்கிறியோ அந்த இடத்துல இந்த தப்பிக்கொள்ளும்படியா, கடந்து போகும்படியா, இந்த பிரச்சனை கடந்து போகும்படியா கர்த்தர் நோடு இருந்து யுத்தம் செய்வார். உனக்கு ஆலோசனையை நிச்சயமாகவே தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அவன் பெரிய என்ன சொல்ல டிராமாட்டிக்கா எதுவும் செஞ்சான ஒண்ணுமே இல்ல. அப்படியா வாழ்க்கையே அப்படி வல்லமையான வாழ்க்கையே நடந்து வருகிற பாதையை கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு பாதை, கர்த்தருடைய ஆலோசனையிலே நடந்து வருகிற ஒரு பாதை உன் வாழ்க்கையில இருக்கும் என்றார். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உன்னோட பேசிக்கொண்டு இருப்பார் என்றார். நீ எந்த இடத்துலயும் தயங்கி தவிச்சு நிக்க மாட்ட.
கர்த்தருடைய அபிஷேகம் கையில இறங்கி தானாக அந்த சால்வை எடுத்து முறுக்கும், அடிக்கும், வெற்றி பெறும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியான வல்லமையின் வாழ்க்கைய நம் ஒவ்வொருவருக்கும் தரணும். மகிமையாக யோர்தானை கடக்கணும். படக கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, என்ன அங்க கொண்டு தூக்கி விட்டுரு. இல்ல இல்ல இல்ல, பிரச்சனை பார்த்து சூழ்ந்து நிக்கிறீங்க. ஆவியானுடைய துணையை கேளுங்க. ஆவியானல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மகிமையா யோர்தானை கடந்த அந்த பக்கம் கொண்டு போவார். அல்லேலூயா. பாருங்க, அத பாத்துக்கிட்டே இவனும் கூட ஓடிட்டான் இல்லையா? போகும்போது கூட ஓடிட்டான் எலிசா. அவ அடிச்சு திறந்த உடனே அவன் போறான், இவனும் கூட ஓட்டிட்டு போயிட்டான். இப்ப அங்க போனா அக்னி ரதம் வந்தது, அக்னி குதிரை வந்தது, சுழல் காற்று வந்தது, அவர் போயிட்டாரு மேல. இப்ப அங்க தனியாய் விடப்பட்டவன நின்று கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஐயோ, நான் எப்படி அந்த பக்கம் போவேன்? யோர்தானை குறித்து முதல்ல வாஸ்தவம் எப்படி ஓடுமா? கரை புரண்டு ஓடுமா, அதை யாராலையும் கடந்து கொள்ள முடியாது. யோர்தான் செய்த ஒரே ஒரு அவன் என்ன செய்கிறான்? எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்ப போய் யோர்தான் கரையில நின்று எலியா மேலிருந்து விழுந்த சால்வை பிடித்து, எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. 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 முதல்ல இந்த ரெட்டத்தனையா எனக்கு இந்த வரம் வேணும்னு கேட்டு வச்சிருக்காங்க இல்லையா? அத விசுவாசத்துல எடுத்து அங்க பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். நான் இங்கேதான் சாவேன், பட்னியா கிடந்து சாவேன், எனக்கு உதவியே இல்ல ஒருத்தரும். அப்படிதான் இருக்கிறீங்க நீங்க. பிரச்சனையை பார்த்து நான் எப்படி அங்க போவேன்? அந்த பக்கம் நான் எப்படி போவேன்? இந்த பிரச்சனையில அப்படியே இங்கே நான் செத்துறேன் தனியா கிடந்து. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. பிரச்சனையில இருக்கிறீங்க, எல்லாருக்கும் பிரச்சனை. எனக்கு யார் உதவி செய்யற? ஒரு நாள்ல எத்தனை வருஷம் சொல்லுவீங்க நீங்க? எப்படி எனக்கு யார் உதவி செய்யற? என் பக்கம் யார் பேசுறா? இந்த வீட்டுல எனக்கு சப்போர்ட்டே கிடையாது. உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லமையின் தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நீ தனியா இருப்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அலைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்னியில நடக்கும்போது வேகாது இருப்போம். நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல ஆண்டவரே. அவர் உதவி செய்யற முன்னால நிக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல ஆண்டவரே, நான் தனியா இருக்கேன் ஆண்டவரே, நான் மட்டும் தனியா அங்க இருந்து இருக்கேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ வர மாட்டேங்க, அவர் வர மாட்டேங்க, இவர் வர மாட்டேங்க, நான் தனியா இருக்கேன், தனியா இருக்கேன். எலிசா அங்க தனியா தான் இருந்தான். அப்படி அழுதுகிட்டு இருந்தான், பாப்பா மாதிரி அழுதுகிட்டு இருந்தானா? ஐயோ நான் எப்படி அந்த பக்கம் போவேன், இதை எப்படி தாண்டி போவேன்? ஒருத்தன் உன் கூட வல்ல ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அத நீங்க அநேக மறந்து போய்விடு. அந்த தேவனை நினைச்சான். யார் தேவன் நினைச்சா? அந்த எலியாவின் தேவனை நினைச்சான். அந்த தேவன் எனக்கு துணை வர வேண்டும். அந்த சால்வை எடுத்து முறுக்கி அடிச்ச உடனே புறப்பட்டு அங்கே போகிறத நம்ம பார்க்கணும். யோர்தான் மகிமையாய் வழிவிட்டது. யோர்தான் கண்டு என்ன பண்ணிச்சான்? விலகிச்சான். கடல் கண்டு விலகிச்சான். யோர்தான் விலகிச்சான். ஆண்டவருக்கு முன்பா விலகுமா? உங்களுக்கு முன்பா இந்த பிரச்சனை விலகுமா உங்களை விட்டு? கர்த்தர் பெரிய காரியங்களை சொல். கர்த்தருடைய ஆவியான ஒரு துணையோடு வாழுங்க. தேவனுடைய துணையோடு வாழுங்க. கர்த்தரை நம்பியே வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வாயை திறந்து சொல்லுங்க. நீர் எனக்கு துணை நிக்கிறீங்க. பாருங்க, இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. டக்குன்னு எடுக்க முடியாது.
எரேமியான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்பேன். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக வெட்கப்படுவார்கள். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறார. கூட இருக்கிறாரா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மயம்படுத்தோம். அல்லையா? இனிமே தனியா இருக்கேன்னு யாராவது சொல்லுவீங்களா? தனியா இருப்பீங்கன்னு சொல்லுவீங்கன்னா நான் குச்சி எடுத்துக்கிட்டு வருவேன். அடி போடு. இவ்வளவு கத்து கொடுத்தாச்சு இல்லையா? இனிமேல் நான் எனக்கு ஒருத்தருமே சிஸ்டர், எனக்கு யாருமே உதவி அப்படின்னு சொன்னீங்க, நான் நிச்சயம் குச்சி எடுத்துக்கிட்டு வரேன் உங்க வீட்டுக்கு. பைபிள் எடுத்து ஜோம் பண்ண வருவேன்னு நினைக்கிறேன்.